திக்வேஷுடைய அந்த நோபால் மேட்டர் ஒண்ணு இருக்குல்ல. திக்வேஷ் இந்த மன்கட் ரன் அவுட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மன்கட் ரன் அவுட் விஷயத்துல வந்து அவர பிளேம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சின்ன 2, 3 இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் லைஃப்ல நான் பார்த்ததுல என்னலாம் ஆயிருக்குன்னு. கோல்டன் ஜூப்ளி டெஸ்ட் இன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடந்தது. ஜி.ஆர். விஸ்வநாத் தான் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு அந்த இன்சிடென்ட் நடந்தபோது. இங்கிலாந்துடைய பாப் டெய்லர் காட் பீயிண்ட் அவுட். அவர் புலம்பினே இருந்தார் பாருங்க. இவர் போய் கேட்டு பேட்ல படலையா? சரி நீ ஆடுன்ட்டார். போயிடுச்சு மேட்ச் போயிடுச்சு. அதான் அது மேட்ச் போயிடுச்சு. ஷார்ஜால என்னாச்சு? ஷார்ஜால இந்த 3 நேஷன், 4 நேஷன் டிராஃபிலாம் நடக்கும்போது இம்ரான் கான் கேப்டன்சில பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது. ஃபைனல் ஓவர் 9 10 டு வின். ஓகே. அப்துல் காதர் பேட்டிங், சலீம் ஜாஃபர் நான் ஸ்ட்ரைக்கர் நிற்கிறார். கட்னி வால்ஷ் ஓடி வந்தாரு. 5 6 வந்து ஓடி வர்றாரு. வந்து ஆக்ஷன் மேல கையை தூக்குறதுக்குள்ள சலீம் ஜாஃபர் பாதி பிச்சு போயிட்டாரு. அடிச்சிருந்தா ஓவர் மேட்ச் வின் ஆகும். லாஸ்ட் விக்கெட். வால்ஷ் 2 கையை கட்டி நில எப்படி பார்த்துட்டே இருந்தார் அவரு. சிரிச்சார். எப்படின்னு அவர் சாதாரணமா நடந்து உள்ள வந்துட்டார். நெக்ஸ்ட் பால் வால்ஷ் போட்டார் பாருங்க. அப்துல் காதர் 6 ஸ்டேடியம் உள்ள வச்சிட்டார். மேட்ச் போயிடுச்சு. அங்க ஜி.ஆர். விஸ்வநாத்னால இந்தியாவுக்கு மேட்ச் போச்சு. நல்லவனா இருந்ததுனால. இங்க வால்ஸ் நல்லவனா இருந்து அவர் மேட்ச் போச்சு. நேத்து ரிஷப் பண்ட் நல்லவனா இருந்தாரு, அவருக்கு மேட்ச் போச்சு. சோ வித்தின் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அது வந்து இல்லீகல் கிடையாது. அது அன்எத்திக்கல் இல்லைன்னு தெரியும் போது நல்லவனா இருக்கிறதோட நிறுத்திக்கணும். ரஜினி சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவனா இருந்துடவே கூடாது. போயிடும் மேட்ச், டிராஃபி போயிடும், டோர்னமெண்ட் போயிடும்.